வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இன்றைக்கி நடக்க போகிற ஃபஸ்ட்டு கேமு கொல்கத்தா நைட் ரைடர் வர்சஸ் லக்னோ. இந்த கேம் எங்கே நடக்க போகுதுன்னா, கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பற்றி பார்த்தோம்னா, இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோரு 178. ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஈக்குவலாக தான் இந்த கிரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. பேசிக்காக இது ஒரு பேட்டிங் பிச்சு. இங்கேயும் ரன்ஸ் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மழை வர மாதிரி வெதர் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டக்வர்த் லூயிஸில் கூட இன்றைக்கி கேம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஓப்பனிங் பேட்டிங் யார் வராங்களோ டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து அதிகமாக ரன் அடிக்க பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜில் ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸாக முதல்ல பிக் பண்ணிக்கோங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஃபில் சால்ட்டு, சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல் பிக் பண்ணிக்கோங்க. லக்னோ சைடில் குவிண்டன் டிகாக் ஃபார்மில் இருக்கார், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், நிக்கோலஸ் பூரன், அடுத்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா. இவங்க 4 பேர் பிக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 3 பேரும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலரோ 2 பேர் எடுத்துக்கோங்க, ஸ்பின்னர் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்பின்னரில் ரவி பிஷ்னாய், நவீன் உல்லக் எடுத்துக்கிறேன் ஃபாஸ்ட் பவுலிங்கில். அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர் சைடில் வைபவ் அரோரா எடுத்துக்கிறேன். ஒரு வேளை ஸ்பின்னிங்கில் வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறமா கூட ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாக்கா இதே டீம் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை கொல்கத்தா நைட் ரைடர் செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சுனாக்கா வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ண போயிடலாம். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடேஷ் ஐயர் நிறைய ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கோம். வெங்கடேஷ் ஐயர் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். தெரிஞ்சு இங்கே குருணால் பாண்டியாக்கா பதில் நீங்கள் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோ அப்படி இல்லைனா வருண் சக்கரவர்த்தியை கூட பிக் பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போகிறேன். இந்த டீம் ஓகேன்னு எனக்கு தோணுது. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணிடலாம். எப்படியோ இது ஈடன் கார்டன்ஸில் சுனில் நரேனோட பேட்டிங்கும் ஹிட்டிங்கும் பயங்கரமாக நல்லாயிருக்கும். ஸோ அவரை கேப்டனாக போட்டுக்கோங்க. வைஸ் கேப்டனாக நான் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இல்லை ஆண்ட்ரே ரசல் பிக் பண்ணுவேன். ஆண்ட்ரே ரசலை போட்டுக்கோங்க, சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.